நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் ஆறுதல் நலன்புரி நன்மை, சிங்களத்தில் அஸ்வசும, தமிழில் ஆறுதல் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் ஊடாக நலிவுற்றோருக்கு தற்காலிக மற்றும் நீடித்த வலுவூட்டலை மேற்கொள்ளும் இந்த கொடுப்பனவு திட்டத்தின் தொடர்ச்சி வரவேற்புக்குரியது. நலனோம்பல் வழியே மக்களை ஆற்றுப்படுத்துகிற முயற்சிகள் எப்போதும் வரவேற்புக்குரியன. ஆனால் மக்கள் எப்போதும் ஆற்றுப்படுத்தப்படுவதில்லை. ஆற்றுப்படுத்துவதற்கான அளவுகோல்கள் இந்த நிலத்திலே வீசி எறியப்பட்டிருக்கின்றன. கடந்த மாதம் நாங்கள் துளைத்த எங்கள் மகள் குவனேசன் டினோஜா இன்னும் ஆறாமல் நீதிக்காக காத்திருக்கின்றாள். இன்று 31வது நினைவு நாள். மதிப்பார்ந்த சுகாதார அமைச்சரே, மதிப்பார்ந்த சபை முதல்வரே, உங்கள் அரசு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி எங்கள் மகளுக்கு நீதி வழங்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த 12 வயது பள்ளி மாணவி குவனேசன் டினோஜாவுக்கு இந்த பேரவையில் மனம் கனத்து நீதி வேண்டிய வண்ணம் என் அஞ்சலியை செலுத்துகின்றேன். மதிப்பார்ந்த அவைத்தலைவர் அவர்களே, இயலாத மக்களின் இறுதி நம்பிக்கைதான் இந்த மருத்துவமனைகள். அந்த தலைமை உயிர்களுக்கும் இறுதி நம்பிக்கைகளுக்கும் பலிபீடமாகுவது மருத்துவத்துறையை தாண்டி அரச முறைமைக்கே பேர் இழுக்காகிறது. சிறந்ததோர் எதிர்காலத்துக்கான முதலீடாக வேண்டிய டினோஜாவின் வாழ்வுக்கு 12 வயதில் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் இடம்பெற்று வரும் மருத்துவ தவறுகளின் தொடர்ச்சி என்பதையே காலம் சுட்டிக்காட்டுகின்றது. மருத்துவர்களின் அசமந்த போக்கு இன்னும் எத்தனை உயிர்களை இலங்கையில் காவு கொள்ளப் போகின்றது? பிள்ளையின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் தொடரும் வினைத்திறனற்ற மருத்துவ சேவை வழங்கலுக்கு இறுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறும் இந்த உயரிய சபையூடாக அரசின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோரை கேட்டுக்கொள்ளும் அதே நேரம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் சீரிய சேவையை தொடர்ந்தும் ஆற்றி வருகின்ற மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அணியின் சேவையையும் இந்த அவையில் நன்றி பெருக்கோடும் மனங்கொள்ளுகின்றேன்.